சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறி நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் இலப்பிட்டிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக கடந்த அரசாங்க கால பகுதியில் இலத்திரனியல் விசா வழங்கும் செயல்முறை 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறி நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கு விசா வழங்கும் செயல்முறை வழங்கப்பட்டதனூடாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களின் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கு இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக இன்றைக்கு திரு இலுப்பிட்டிய அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை உச்சநீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு வாசித்து காட்டப்பட்டு அவருக்கு அது கையளிக்கப்பட்டது. அவர் தவணை கோரினார் தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பதற்காக. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே புதிய விசா நடைமுறையை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அதனை கைவிட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி இருந்த நிலைமைக்கு திரும்ப வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இன்றைக்கு வரைக்கும் அமுலாக்கப்படவில்லை. 2 மாதங்களுக்கு ஆகிறது, இன்னமும் அமுலாக்கப்படவில்லை. ஆரம்பத்திலே பணிப்பாளர் நாயம் அவர்கள் இதனை அமுல்படுத்த முடியாது, இதில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற தோரணையிலே ஒரு சத்திய கடுதாசியை சமர்ப்பித்தார். அதன் பின்னர் அவருடைய அடுத்த உத்தியோகத்தர் 2 மாத காலத்துக்குள்ளே இதனை அமுல்படுத்த முடியும் என்று சொன்னார். இன்றைக்கும் அவர் நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு வந்தபோது முதலிலே 2 மாத அவகாசம் தேவை என்று சொன்னார். ஆனால் இன்ஃபோமேட்டிக்ஸ் நிறுவனம் 48 மணி நேரத்தில் இதனை அமுல்படுத்த முடியும் என்று சொன்ன பிறகு அவர் திரும்பவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினார். ஆகவே உச்சநீதிமன்றத்தினாலே கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவை இந்த விதமாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது பாரியதொரு குற்றம். ஆகவேதான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. எங்களுடைய சமர்ப்பணத்திலே அவர் எடுத்துக்கொண்ட இந்த மாறுபட்ட நிலைப்பாடுகளை நாங்கள் விளக்கிச் சொன்னோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய தயக்கத்தையும் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமாதிபருடைய ஆலோசனை வேண்டுமென்று அவர் சொல்லுகிறதையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதென்றும், ஒரு விடயத்தை நீதிமன்றம் செய்யுமாறு பணிக்கிற போது அதை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அவர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட வேண்டும், சிறையிலே வைக்கப்பட வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் வாசித்து காட்டியிருந்தோம். அதன்படி அவருக்கு அவகாசம் கொடுத்து இதற்கான விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைத்து இந்த விசாரணை முடியும் வரைக்கும் அவரை விளக்கமறியலிலே வைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உத்தியோகத்தர்கள், விசேடமாக பொது உத்தியோகத்தர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுடைய அரசியல் எஜமான்கள் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களுக்கு இது நல்லொரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சட்டத்தின்படி அவர்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளதை அவர்கள் செய்ய வேண்டும். விசேடமாக நீதிமன்றம் நேரடியாக ஒரு உத்தரவை கொடுக்கிற போது அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தங்களுடைய அரசியல் எஜமான்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அவதானித்து கொண்டிருந்தால் இதுதான் அவர்களுக்கும் நிகழும் என்பது ஒரு பெரிய பாடமாக அனைத்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு උත්තරවාக இன்றைய උත්තරව அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். අද දින ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ ලබා දුන්නු අධිකරණයට අපහාස කිරීමේ චෝදනාව මත වූ මේ තීන්දුව ඇත්තටම රජයේ නිලධාරීන්ට අවශ්‍ය නැති විදිහට Tamanගේ ලොක්කන් දෙන යෝජනාවලට අවනත වීමෙන් Tamanට ඇතිවන හානි පිළිබඳව මින් ඉදිරියටවත් සලකා බලයි කියලා අපි හිතනවා. මේක හොඳ පාඩමක්. නමුත් අපි කනගාටු වෙනවා. මොකද මේ අවස්ථාවේදී අපි මුල සිටම කිව්වා මේ වගේ අධිකරණ තීන්දුවකට ඉතාම පැහැදිලිව පෙනිපෙනී උවමනාවෙන් ඒකට අපහාස කිරීමේ අන්දමින් කටයුතු කිරීම උඩ තමයි සිද්ධිය සිදු වෙලා තියෙන්නේ. අපි බලාපොරොත්තු වෙනවා නඩු තීන්දුවත් විභාගයෙන් පසුව මේ නීති විරෝධී ගනුදෙනුව පිළිබඳව
දැඩි තීන්දුවක් අපිට ලැබේවි කියන බලාපොරොත්තුවක් අපිට තියෙනවා. නමුත් මේ අවස්ථාවේදී මේක විශේෂයෙන්ම රාජ්‍ය නිලධාරීන් විශේෂයෙන්ම උසස් නිලධාරීන් අමාත්‍යවරු හෝ වේවා ලේකම්වරු හෝ වේවා කවුරු හෝ වේවා Taman ස්වාධීනව තීන්දුව අරන් කටයුතු කළ යුතුයි. එහෙම නොකර මෙවැනි ගොදුරකට හසුවීම පිළිබඳව මෙන් ඉදිරියට මේක හොඳ පාඩමක් වේවි කියලා අපි හිතනවා. මේ රටේ සිදුවෙච්ච ඊවීසා වංචාව සම්බන්ධයෙන් අපි ශ්‍රේෂ්ඨාධිකරණයට පැමිණිල්ලක් කළා. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේම පැමිණිල්ල විභාග කිරීමෙන් පස්සේ පසුගිය අගෝස්තු මාසයේ 2 වෙනිදා තීන්දුවක් දුන්නා. මේ නඩු විභාගය කළා අවසන් වෙන තෙක් පැරණි ETA ක්‍රමයට ආපසු යන්න කියලා. නමුත් අපගේ දෙපාර්තමේන්තු ප්‍රධානියා ඉමිග්‍රේෂන් කොන්ට්‍රෝලර් අසමත් වෙලා තියෙනවා එම නියෝගය ක්‍රියාත්මක කරන්න. අපි කවුරුත් දන්නවා ඒකට හේතුව එවකට හිටපු ඇමතිවරයාගේ තිබිච්ච අධිමාන්‍ය තමයි මේකට හේතුව. නීතිය ගණන් නොගෙන කටයුතු කිරීමට එවකට හිටපු ජනාධිපතිවරයාත් ඒ ඇමතිවරයාත් ක්‍රියා කිරීම. ඉතින් අද සියලු රාජ්‍ය නිලධාරීන්ට වැදගත් පාඩමක් ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් ලැබුණා. මේ නඩුව විභාග කළ ඉවර වෙන තෙක් එනම් ලබන ජනවාරි මාසයේ වෙන තෙක් එම කොමිෂනර් ජෙනරල්ව රිමාන්ඩ් බන්ධනාගාරගත කිරීමට ශ්‍රේෂ්ඨාධිකරණය තීරණය කළා. දේශපාලකින්ගේ අනාහාල ක්‍රියා කරන රාජ්‍ය නිලධාරීන්ට මේක හොඳ පාඩමක් වෙයි. ඒ වගේම අපි මේක මෙතනින් නතර කරන්නේ මේකට මැදිහත් වෙච්ච මේ වංචාව පිටිපස්සේ හිටපු දේශපාලකින් සියලු දෙනාටත් යුක්තිය ඉටු වෙන තෙක් අපි මේ අරගලය ගෙනියනවා. ඒක අනාගත නඩු විභාගවලදී ශ්‍රේෂ්ඨාධිකරණය තීරණය කරයි. ඒකට තාම මේ தત્ත්වය පැමිණලා නැහැ. නමුත් අපි ඒ දක්වාම මේ අරගලය ගෙනියනවා. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.